மைக் வேணுமா? மைக்கெல்லாம் பண்ணிடுங்களா? அப்படி பண்ணிங்க. சிவா திருச்சிற்றம்பலம் தில்லை. சத்தம் தான் ஒன்றும் இல்லைல்ல. சிவா திருச்சிற்றம்பலம் தில்லை எம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்றனக் காரமுது ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, பூழியர்கோன் விப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமறி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, தந்தைதாய் ஆவானும் சார்கதி இங்கு ஆவானும் அந்தமிராய் என்ப நமக்காவானும், எந்த முயர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீரூடி தடைகமாதோ மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணி அமைவுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறை கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் வணங்கி பணி செய்ய உடனலம் மனவளம் ஞானத்தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்தில் விண்ணப்பித்து வகுப்பை தொடங்கலாம். திருமூல நாயனார் அருளிய திருமந்திரம் தந்திரம் 6 ஞாதிரு ஞானநேயம் என்பது தலைப்பு. ஞாதிரு ஞானநேயம் என்பது தலைப்பு. ஞாதிரு ஞானநேயம் என்பதில் நிறைவு மந்திரம் 6ஆம் தந்திரத்தில். அதற்கு அடுத்து துறவுங்கிறது வருது. துறவு கருத்து தவம் வருகிறது. தவக்கருத்து தவ தூடனம் வருகிறது. பிறகு அருளுடைமையான் ஞானம் வருதல் ஒன்று இருக்குது. அவவேடம், தவவேடம், திருநீரு, ஞான வேடம், அரிய தலைப்புகள்லாம் இருக்குது. பொறுமையா பார்க்கலாம். சரி, இதில் அந்த மேலை சொரூபங்கள்ங்கிற மந்திரம் தானே பார்க்கணும். மூன்றும் மிகு சக்தி பாலித்த முத்திரை பற்றும் பரஞானம் ஆலித்த நட்டமே நேயம் புகுந்தற்ற மூலச்சொருபன் மொழி ஞாதுருவனே. இந்த மந்திரத்தினுடைய எனது தெளிவுரை எழுதிடலாம். முந்தைய மந்திரங்களில் கூறப்பட்ட ஆன்மாவுக்கு என்ன பேரு? ஞாதுரு. பிராக்கெட்ல போட்டுக்கிடணும். நீங்க அதை பழகிட்டே இருக்கணும். ஞாதுருன்னா உங்களுக்கு குழப்பிடும். அதனால ஆன்மான்னு சொல்றேன். ஞாதிரு முதலிய மூன்றும்னா ஞாதிரு ஞான நேயம். ஞாதுருன்னு சொல்லலாம், ஞாதிருன்னு சொல்லலாம், தவறு கிடையாது. முதலிய மூன்றும்னா ஞாதுரு ஞான நேயம். தமிழ்ல சொன்னா காண்பான் காட்சி காணப்படும் பொருள். மூன்றன் இயல்புகளையும் அருள் சக்தி ஆன்மாவுக்கு காட்டும். அந்த ஞான உணர்வினால் உயிர் சிவத்தில் பிராக்கெட்ல நேயத்தில்னு போட்டுக்கணும். அப்போ பிராக்கெட்ல போட்டுக்கணும் கலை சொல்ல. சிவத்தை பற்றும். அந்த ஞானத்தால் இறைவன் இயக்கத்தை அந்த ஆன்மா உணர்கிறது. அதுவே நேயம். அப்படி சிவத்தில் அழுந்தும் போது ஆன்மாவினுடைய அறிவாகிய பசு ஞானம் தோன்றாது. நேயமாகிய சிவத்தின் இயல்புகள் அனைத்தையும் தனது இயல்பாக விளங்கப்பெறும். அது முக்கியமான வார்த்தை, விளங்கப்பெறும். அந்த இயல்பு எல்லாம் உயிருக்கு வந்து
உயிர் 5 தொழில் செய்யும்னு முடிவு பண்ணிடக்கூடாது. அந்த முதற்பொருளாகிய சிவத்தினுடைய இயல்புகள் எல்லாம் விளங்கப்பெறும். எதற்கு? ஆன்மாவிற்கு விளங்கப்பெறும். குறிப்புரை முத்தியிலும் இந்த 3 பொருளும் உண்டு. ஆனால் பெறுவான் பேறு என்ற வேறுபாடு தெரியாது. அதனால் அது திரிபுடி அற்ற நிலை எனப்படுகிறது. உரையாசிரியர் அழகா சொல்றாரு, அவை அறியப்படாத நிலை என்று சொல்ல வேண்டுமே தவிர இல்லாத நிலை என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் சைவ சித்தாந்தப்படி முத்தியிலையும் உயிர் இருக்கும், உயிருக்கு உதவுகின்ற அருள் இருக்கும், அருள் காட்டுகின்ற சிவம் இருப்பார். உயிர் தன்னை அறியாது, தனக்கு உதவுகின்ற அருளை அறியாது. எதை மட்டும் அறியும்? சிவத்தை பேரின்பமாக அனுபவிக்கும். அதனால இதை அறியாத நிலைன்னு சொல்லணுமே தவிர இல்லாத நிலைன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? இந்த செய்தியை நாம் அழகா சொல்லியிருக்கிறாரு. வினாவெண்பா என்ற நூலில் பார்க்கலாம். சிவார்ப்பணம் குருவே போட்டு வினாவெண்பாவில் பார்க்கலான்னு ஆசிரியருங்க சொல்றாரு. நான் வினாவெண்பாவை தான் உங்களுக்கு முன்னுரையே கொடுத்தேன், ஞாபகம் இருக்குதா? இந்த ஞாதிரு ஞான நேயம் நடத்தும் போது உங்களுக்கு வினாவெண்பாவை வச்சுதான் சொல்லி கொடுத்தேன். நிறைய பேர் என்கிட்ட இது சம்பந்தமா சந்தேகம் கேட்கும் போதெல்லாம் நான் உரையிலிருந்து சொல்றது கிடையாது. இந்த மூல மந்திரத்தில் இத்தனா நம்பர் மந்திரத்தில் இருக்குது, அந்த மந்திரத்தில் நம்பரத்தில் இருக்கு, அப்படிதான் சொல்லி தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். வினாவெண்பால 10வது மந்திரமோ 11வது மந்திரமோ சொல்லிப்பேன். 11வது மந்திரம் அதை இவருக்கு சொல்றாரு. இந்த மந்திரத்தில் சொரூபம்னு ஒரு வார்த்தை இருக்கும். சொரூபம்னா இயல்பு. மிகு சக்தின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அதற்கு சிவசக்தின்னு பொருள். முத்திரை என்பதற்கு இந்த இடத்துல சிவ உணர்வு அல்லது பரஞானம் என்று பொருள். அதாவது சொரூபம்ங்கிறதுக்கு இயல்புன்னு பொருள் எழுதணும்ல. அப்போ இந்த மந்திரத்தில் அந்த மந்திரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சொரூபன் மொழி ஞாதுருவனே என்ன சொல்றாருன்னா, அந்த சிவனுடைய இயல்புகள் எல்லாம் இந்த உயிரிடத்துல விளங்குங்கிறத தான் கடைசி வரியில சொரூபன் மொழி ஞாதுருவனே என்று சொல்லுகிறார். ஞாதிரு என்னும் வடை சொல்லை தமிழில் சொல்லும்போது ஞாதுரு என்று மாறிக்கொள்ளும். ஞாதுரு என்பது வட சொல்லுங்க. அதை தமிழ்ல பொருள் விளங்கும்படியா சொல்லணும்னா ஞாதுருவாம் தன்மை உடையவன் சொல்லணும். ஞாதுருவாம் தன்மை உடையவன் சொல்லணும். முடிவுரை காண்பான் காட்சி காணப்படு பொருள் இயல்பையும் அந்த மூன்றும் எப்போதும் உள்ள பொருள் என்பதையும் திருமூலர் கூறுகிறார். அதான் முடிவுரை. திருமூலர் கூறுகிறார், அதுதான் முடிவுரை. இது என்ன முன்னுரை சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஞாதுரு என்ற ஆன்மாவின் சிறப்பிலக்கணம் கூறப்படுகிறது. ஞாதுரு என்ற ஆன்மாவின் சிறப்பிலக்கணம் கூறப்படுகிறதுன்னு கொடுத்திருக்காங்க. இதனுடைய பொருள்ல என்ன முக்கிய செய்தி இருக்குதுன்னா, நீங்க நம்பர் போட்டு சின்ன சின்னதா எழுதினா போதும். ஏன்னா தெளிவுரை முதல்ல எழுதிட்டீங்க, சரியா?
இந்த காண்பான் காட்சி காணப்படும் பொருள் மூன்றையும் அருள் காட்டிய முத்திரைகளால் சிவஞானி உறுதியாக பற்றுகிறார். மகிழ்ச்சி தருகின்ற இறைவனுடைய நடனத்தினால் சிவ காட்சியை அடைந்து ஆணவமலத்தை நீக்கிக் கொள்ளுபவன் ஞாதுரு. ஞாதுருன்னு எழுதலன்னா ஆன்மான் போட்டு பிராக்கெட் என்ன போடணும்? கலை சொல்ல பிராக்கெட்ல போடுங்க, தமிழ் சொல்ல வெளியே போடுங்க, இல்லைன்னா குழப்பிடும். இந்த 3 வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாலே புரியாது. நம்ம தமிழ்ல சொல்லிக்கிடணும், இந்த வார்த்தையை நீங்களா போட்டுக்கிடணும். ஆன்மான் வந்தா பிராக்கெட்ல ஞாதுரு, அருள் வந்தா பிராக்கெட்ல ஞானம், சிவன் வந்தா பிராக்கெட்ல நேயம். அப்படி போட்டு பழகிடணும், இல்லைன்னா உங்களுக்கு அந்த வார்த்தையே குழப்பிக்கிட்டே இருக்கும். அடுத்தது குறிப்புரை பார்க்கலாம். இந்த மந்திரத்தில் முப்பொருள் இருக்குது. காண்பான் முதலிய 3. இந்த மந்திரத்தில் மேலைன்னு தான் இந்த மந்திரமே தொடங்குகிறது. மேலை என்பது இந்த தலைப்பில் இருக்கிற எல்லா மந்திரத்தையும் குறிக்கிறது. இந்த ஞாதிரு ஞான நிலையத்தில் இருக்கிற எல்லா மந்திரத்தையும் எந்த வார்த்தையினால குறிச்சாரு? மேலைங்கிற வார்த்தையினால குறிக்கிறார். அடுத்தது சொரூபங்கள்ங்கிறதுக்கு விளக்கம் சொல்றாரு. சொரூபங்கள்னா சிறப்பு இயல்புன்னு அர்த்தம், அல்லது தனி இயல்பு. இதுல சக்தி விளக்கியதுன்னு வருது. அது இப்பதான் புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறார்னா, அருள் இந்த 3லும் கலக்கும். எந்த 3லும்? காண்பான் 3லும் கலந்து அவற்றின் இயல்பை ஆன்மாவுக்கு விளங்கச் செய்யும். அவற்றின் இடம் என்று சில அடையாளங்களை அருள் காட்டும். அந்த அடையாளங்களில் நிற்பவன் தான் ஞானியாக முடியும். இதுல முத்திரைன்னு ஒரு வார்த்தை வருது. அதையும் அழகா விளக்கியிருக்கிறாங்க. அதாவது ஆன்மாவின் அறிவில் அருள் அறிவுக்கு அறிவாய் கலக்கும். பசுபாச ஞானங்களை ஒடுக்கும். சிவத்தை காட்டும். இதுதான் அடையாளம். அடையாளம்னா இது குழப்பிடும். அடையாளம்னா இதுதான். எதை காட்டும்? அதுவே அடையாளம். காலையில 7 மணிக்கு நீங்க சூரியனை பார்க்கணும்னா எந்த திசை பார்த்து நிக்கணும்? அதான் அடையாளம். அதுக்கு சாயங்காலம் 4:30 மணிக்கு பார்க்கணும்னா எங்க பார்க்கணும்? அப்படி புரிஞ்சுக்கிட்டா போதும். அடையாளம்னா அதுதான். அதே மாதிரி இறைவனை பாச ஒடிக்கிறோம், பசு ஞானத்தை ஒடிக்கிறோம், ஆன்மா ஒடுங்கி நிற்கும். எதை மட்டும் காட்டும்? சிவத்தை மட்டும் காட்டும். சூரியனை பார்க்கறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா மற்றதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை, இதைத்தான் பார்க்கிறோம். அத மாதிரி அந்த சிவத்தை காட்டும். இதுக்கு பேர் தான் அடையாளம். இந்த அடையாளம் என்பது என்ன பொருள்னா, சிவத்தை தவிர வேறு எதையும் காணாமை. ரொம்ப சிம்பிளா சொன்னோம், நம்ம லாங்குவேஜில் சொன்னா, மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு துரோணர் வில்வித்தை கற்றுக் கொடுக்கும் போது என்ன செய்ய சொன்னாருங்கிறோம்? ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தை மட்டும் என்ன செய்ய சொன்னாரு, மற்றது அவனுக்கு என்ன செய்யல.
அந்த இடம் தான். அதே தான் இங்க. அங்க வில் வித்தை, இங்க சிவனை அடைகிற ஞான வித்தை. அவ்வளவுதான். இதுக்கு ஒன்றும் பெரிய யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அடுத்தது என்ன செய்யறாருன்னா, காட்சியில் கலந்து மிகுவித்த அடையாளம்ங்கிறது என்னதுன்னா, அங்கு பசு ஞானம் வெளிப்படாது, சிவஞானமே வெளிப்படும். அதைத்தான் திருநாவுக்கரசர் எல்லாம் சிவமென நின்றாய் போற்றிங்கிறார். அதைத்தான் மாணிக்க வாசகர் வானாகி மண்ணாகி வடியாகி ஒளியாகின்னா அவங்களுக்கு எதை பார்த்தாலும் சிவமாகவே தெரிகிற இடம்தான். அதான் சிவஞானமாக இருத்தல்ங்கிறது சொல்றார். அடுத்தது, இவ்வாறு அருள் கலந்து காண்பதையும், காண்பதும் காணும் உபகாரமும் காட்டும் உபகாரம் செய்கிறது. காட்டும் உபகாரம்னாலே நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதானே சூரியனை சொன்னேன். ஒரு குழந்தை இருக்குது, 7 மணிக்கு சூரியனை பார்க்கணும், நீங்க எங்க காட்டணும்? அதே மாதிரி அருள் சிவத்தை காட்டுது. அதுதான் அந்த குறி, அடையாளம், முத்திரை எல்லாம் ஏகதேசம் அதனுடைய உட்பொருள் தான். அந்த காணும் உபகாரம் காட்டும். மாணிக்கவாசகரே சொல்றாரு, செந்தழல் புரைதிரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய். அந்த இடத்துக்கு போனீங்கன்னா இந்த இடம் புரியும். அருள் மற்ற எல்லாத்தையும் மறைச்சிடும், எதை மட்டும் காட்டும்? அது மட்டும் தெரிஞ்சா போதும். அந்த சாதகனுக்குள்ள அருள் கலந்து சிவத்தை பார்க்கறத தவிர எல்லாத்தையும் மறைச்சிடும். அதுக்கு பேர் தான் அடையாளம், அதுக்கு பேர் தான் முத்திரை. சரியா? அதுக்கு பிறகு ஆலித்தல்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஆலித்தல்னா மகிழ்தல். ஆலித்த நட்டம்னா ஆனந்த தாண்டவம். அதாவது இந்த சிவத்தில் அழுந்துகின்ற சாதகன் சிதாகாய பெருவெளி என்று சொல்லக்கூடிய ஆறாம் ஆதாரத்தில், அதாவது புருவ மத்தியில் ஆனந்த தாண்டவத்தை தரிசிப்பான். பின்னர் அந்த தரிசிக்கின்ற உணர்ச்சியும் போய்விடும். அந்த உணர்ச்சியும் நீங்கி சிவத்தில் அழுந்துவான். நான் அறிகிறேன் என்ற எண்ணம் வருவதும் முனைப்புனாலதான். நாங்க படிக்கும்போது எங்க ஆசிரியர் சொல்லுவார், நீங்க அதை வேணா பின்பற்றலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் சொல்லணும், நீங்க என்ன செய்வீங்க? உடனே ஆட்டக்கூடாதுன்னு பாரு அவர். அதுவே முனைப்பும் பாரு. ஆமா, அவர் சொல்லுவாரு. அது நான் உனக்கு புது பழசா இருக்கலாம், நான் உனக்கு ஆசிரியரா சொல்லும் போது அது என்னதுதான். ஒரு உதாரணம் சொல்றேன். வெள்ளிக்கிழமை நாங்க நம்ம ஓதுவார் 2 பேர் பேரையும் மைக்கில் அறிவிக்கிறோம். ஒருத்தர் ஏடகத்துல இருந்து வர்றாரு, ஒருத்தர் மாத்தூர்ல இருந்து வர்றாருன்னு. சிவாச்சாரியர் அங்கிருந்து எனக்கு பிரசாதம் தர நேரத்தில் வெளியே போயிட்டார் ஒரு வேலையா. அப்புறம் பரிவாரங்களுக்கெல்லாம் பூஜை பண்ண போயிட்டார். அவர் எலுமிச்சம்பழம் பூவெல்லாம் எடுத்துட்டு திருவேடகம் வரலாற சொல்றாரு. புரியுதா? ஆனா அதை நான் தலையாட்டி கேட்கல. என்னை கவனிச்சிங்கன்னா தெரியும். நான் அதனாலதான் எழுதுவேன், நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும். யார் பேசினாலும் என்ன செய்வேன்? தலையாட்டக்கூடாது. தலையாட்டுறது ஒரு முனைப்பு. அதாவது எனக்கு தெரியுங்கிறது என்னதுதான்? முனைப்பு தான். ஆச்சரியமா கேட்கற மாதிரி கேட்கணும், அப்படி கேட்கற மாதிரி கேட்கணுமே தவிர இப்படி தலையாட்டினா அதுவே ஒரு முனைப்பு தான். நாங்க படிக்கும்போது எங்க ஆசிரியர் சொல்லுவார், தலையாட்டக்கூடாது. நீங்க 4 பேர் சேர்ந்து 3 பேரும் நான் பேச பேச தலையாட்டினீங்கன்னா எனக்கு என்ன போயிடும்? இப்போ உங்க அம்மா உங்களுக்கு சமையல் சொல்லி தராங்க. முதல்ல பருப்பு போடணும் தெரியும், அதெல்லாம் தெரியும். அதுக்கு பிறகு வெங்காயம் போடணும், அதெல்லாம் தெரியும். அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆர்வம் போயிடும்? அது உங்களுக்கு தெரியுங்கிறது உலகத்துக்கு தெரியும். ஆனா உங்க அம்மா சொல்லி தருது இதான் முதல் தடவை. அதான் முக்கியங்க. அது உங்களுக்கு பழசா இருக்கலாம்,
அது ஒருவரால் சொல்லி தரப்படும் போது புதுசு. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு குடியரசு தினம் எல்லாருக்கும் வாழ்த்தணும்னு நமக்கு தெரியும். ஆனா பிரதமர் வாழ்த்துற வாழ்த்த நம்ம வாழ்த்த ஒண்ணு கிடையாது. பிரதமர் வாழ்த்துனா டிவியில சொல்லுவாங்க. நம்மளும் தான் சுதந்திர தின வாழ்த்துங்கிறோம். நான் தான் ஓட்டு போட்டேன், என்னி டிவியில காட்டினாங்களா? ரஜினி ஓட்டு போட்டாருன்னா காட்டுறாங்க, கமல் ஓட்டு போட்டாருன்னா காட்டுறாங்க. நான் ஜனநாயகத்தில் நான் மனுஷன் கிடையாது அப்படின்னா அப்படி கிடையாது. வேல்யூன்னு ஒன்று இருக்குது. வேல்யூ, அவங்க வேல்யூல யாரும் இல்லை, அதே தான். உங்களுக்கு அது தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம், ஆனா இது வேல்யூவான விஷயம். யார் வாயிலிருந்து வருது? அதே மாதிரிதான் இங்க ஆசிரியர் வாயிலிருந்து வருது. அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? தெரிஞ்ச விஷயமா இருந்தா புதுசான விஷயம் மாதிரி கேட்கணும். சிவாச்சாரியார் சொல்லும் போது நான் புதுசா கேட்கற மாதிரி கேட்கிறேன். அப்பதான் அவருக்கு சொல்ல வரும். ஆமா, அப்பதான் சொல்ல வரும். அவர் எனக்கு தெரியுங்கிறது அவருக்கு தெரியும். ஆனா அவர் சிவாச்சாரியார் சொல்றாரு, நம்மளுடைய ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறாரு நம்ம வேலைக்கு. அவர் அந்த வரலாறுலாம் சொல்றாரு. காரைக்குடியில திருமாத்தூர் இருக்குது எல்லாம் சொல்றாரு. அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. அவங்க எல்லாம் வர்றது ரொம்ப பெரிய விஷயங்கிறார். இந்த நிகழ்ச்சி நமக்கெல்லாம் சாதாரணமா இருக்கலாம், ஆனா உடுமலையில மிகப்பெரிய எல்லாருமே ரொம்ப விரும்புறாங்க. நாளை அடுத்து இந்த நாளை திங்கக்கிழமையா? ஆமா, அதாவது நம்ம இதுக்குள்ள இருக்கிற சாதாரணமா இருக்கலாம், நகர்ல எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு பண்ணி உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க. அதனால அதுல சொன்னாரு, அந்த வார்த்தை பிடிங்க. என்ன வார்த்தை சொல்லிட்டு இருந்தேன்? குறியாக இருக்கேன்னு வரும். செய்து காண்கின்றோம் என்ற உணர்ச்சியும் அற்று ஆனந்த தாண்டவத்தை தரிசனம் செய்கிறோம்ங்கிற உணர்ச்சியும் போயிடும். அடுத்த வரிக்காக பேசிட்டு இருந்தேன். நான் பேசினது ரொம்ப குறைவு. அறிகின்றேன் என்ற தன்முனைப்பாகிற ஆணவ மலமும் அற்று. அறிகிறேன்ங்கிறது என்ன மலத்தினால வருவது? ஆமா, அங்கேயே, அதாவது சிவத்துல அழுந்துறவனுக்கு அந்த நிலைமைன்னா நமக்கு இப்ப ஆசிரியர் சொல்லும் இப்படி தலையை ஆட்டக்கூடாது. எப்படி கேட்கணும்? ஆச்சரியமா கேட்கற மாதிரி கேட்கணும். அப்படிதான் ஏப்பா கேட்கற மாதிரி கேட்கணுமே தவிர தெரியுங்கிற மாதிரி தலையாட்டினா அது உங்களுக்கு என்ன லாஸ்ன்னு சொல்றேன், உங்க உள்ள போகாது. புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க சாப்பிடுறீங்க, நம்ம எப்ப வேண்டான்னு சொல்றோம்? வேண்டாங்கிறதுக்கு தலையை தான் ஆட்டுறோம். அப்ப இங்க நிரம்பிட்டு தானே அர்த்தம். அதை நம்ம தலையாட்டுறதே உங்களுக்கு அது போகாதுன்னு அர்த்தம். உங்களை பொறுத்தவரை அந்த விஷயம் வேஸ்ட்னு அர்த்தம். ஏன்னா நீங்க ஏற்கனவே என்ன சொல்றீங்கன்னா, ஏற்கனவே இது உள்ள இருக்குன்னு சொல்லும்போது எப்படி உள்ள போகும்? சைக்காலஜியா கேட்கறேன். ஏற்கனவே உங்களுக்கு அது உள்ள போயிட்டுங்கிறது சிக்னலை யார் கொடுக்கறா? நீங்களே கொடுக்குறீங்க. அதுக்குள்ள எப்படி அது உள்ள போகும்? உங்களுக்குள்ள எப்படி போகும்? அப்போ ஒரு விஷயம் உள்ள போறதுக்கு யாரே தடையாயிடுறா? எங்க ஆசிரியர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு சொல்லித்தாரு. ஆமா, அதாவது தென்னாருடைய சிவனே போற்றினோன்னு நீங்க என்ன சொல்றீங்க? அவர் சொல்லுவார், போட்டிக்கு சொல்றியாம்பார். நான் தென்னாருடைய சிவனே போற்றினா நீயே என்ன சொல்லணும் அப்படிம்பாரு. அந்த அளவுக்கு நுட்பமா கற்று தருவார். புரியுதா? நான் தென்னாருடைய சிவனையை போற்றினா எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி நீ சொல்லுவியா? நான் சிதம்பரம் போற்றினா அண்ணாமலை போற்றி நீயா சொல்லுவா? நான் சிதம்பரம் போற்றினா நீ என்ன சொல்லணும் அப்படிம்பாரு. புரியுதா? அவ்வளவு நுட்பமா கற்கணும் பாங்க. அப்படி நம்ம கூட்டம் இருக்கிறதுனாலதான் நம்ம இன்னைக்கு நம்ம கூட்டம் நல்லா இருக்கு. கலாவி டீச்சர் நம்ம கூட்டத்தை பற்றிலாம் எழுதி கேட்டாங்க, எழுதி கொடுத்தேன். என்னதெல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாம் எழுதி கொடுத்தேன். அதனால அது என்ன மலத்திலிருந்து வருகிறது? மறந்துடக்கூடாது, ஆணவ மலத்திலிருந்து வருகிறது. வகுப்புக்கு தெரியும் சொல்றதே ஆணவ மலம்னா வகுப்புக்கு வராம இருக்கிறது. புரியுதா? வகுப்புக்கு ஏதோ வகுப்புக்கு வர முடியாது, பிரச்சனை இல்லை. நம்ம சிவகுமார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். சிவகுமார் நிறைய குடும்ப வேலைகள்ல வர முடியல, ஆனா பாடத்தை கேட்கிறாரு. அதே மாதிரி கனியூர்காரங்கெல்லாம் பாடத்தை கேட்கறாங்க. நேர்ல வந்துட்டதுனால மாணவர் கிடையாது. அவர் என்ன செஞ்சா போதும்? கேட்டா போதும். பாடத்தின் மூலமாக ஆசிரியரோட இருந்தா போதும். நேர்ல வந்தாதான் மாணவர் எல்லாம் கிடையாது. பாடத்தை விட்டு விலகுதலை தான் நம்ம நம்ம ஆன்ம வளர்ச்சிக்கு தடையாகிறோம் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? அதை இதுல சொல்லியிருக்கிறார். முடிவுரை: இம்மந்திரம் ஆன்மாவின் பிராக்கெட்ல என்ன போடணும்? ஞாதுருவின் சிறப்பியல்பை உணர்த்துகிறது என்று சொல்லி அடுத்த தலைப்பை தொடங்கிட்டு நாம ஒரு திருவாசகம் பார்ப்போம். அடுத்த தலைப்பை தொடங்கி விட்டுறேன், விளக்கம் எல்லாம் பிறகு சொல்றேன் உங்களுக்கு. லட்சுமி இந்த மைக் எடுத்துட்டு போட்டுக்கலாம், அந்த சின்ன பையில கிடக்கும். அடுத்த தலைப்பு என்னது? துறவு.
துறவு நிலையில் நாம இல்லை, அப்ப எதுக்கு எங்களுக்கு துறவு பற்றி சொல்லி தர்றீங்க அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது எல்லாமே நம்ம தெரிந்து கொள்ளணும். துறவிகள் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்கணும்ல. நீங்க எதுக்காக படிக்கலாம்? ஒரு துறவியை நம்மளால மெஷர் பண்ண முடியாது. அப்ப இதை படிச்சுக்கிட்டோம்னா துறவி எப்படி இருப்பாங்கன்னா தெரிஞ்சுக்கலாமல்ல. இப்ப துறவு என்பதற்கான விளக்கம் கொடுக்கறாங்க, எழுதுங்க. சிவகுருவின் இயல்பும் அந்த குருவினுடைய திருவடியை பெறுகின்ற இயல்பும் அதன் பயனாக விளங்குகின்ற காண்பான் காட்சி முதலிய இயல்பும் திருமூலர் கூறினார். சிவகுரு இயல்பை முதல்ல சொன்னாரு, அவருடைய திருவடியை எப்படி பெறணும்னு சொன்னாரு. பிறகு அந்த திருவடியை பெற்ற பிறகுதான் காண்பான் காட்சிக்கு போக முடியும். குருவருள் பெறாத ஒருவருக்கு இந்த ஞாதிரு ஞான நேயம்ங்கிறது வராது. அவர் இந்த ஆன்மா அருள் இதை கடந்து எதில் அழுந்த முடியாது, அழுந்த முடியாது. அது அழகான வார்த்தை, அதை கண்டுபிடிச்சிடுங்க. கூறினார், இனி அந்த குருவை அடைவதற்கு காரணமாக இருக்கின்ற காரணத்தை கூற தொடங்குகிறார். வழி, காரணம்னா வழி, குருவை அடைவதற்கான வழியை கூறுகின்றார். அதில் முதலில் துறவு பற்றி 10 மந்திரங்கள் கூறுகிறார். துறவு பற்றி 10 மந்திரங்கள் கூறுகிறார். இப்ப நீங்க ஒண்ணு சொல்லுங்க, நீங்க ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்கல்ல, குருவை அடைவதற்கு என்ன தேவை? இப்ப எழுதுனதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. குருவருள் வேணுமா? கடைசியா என்ன எழுதுனீங்க? தூங்கிக்கிட்டே எழுதிங்களே எல்லாரும், சொல்லி வச்சாப்புல என்ன அந்த பக்குவம் வரல, அரே ஒருத்தருக்கு வரல. என்ன சொல்றேன்னு கேளுங்க. முதல்ல சிவகுரு இயல்பு சொன்னாரு, 2வது திருவடியை பெரித சொன்ன, 3வது திருவடி என்று சொல்லக்கூடிய அருளால் கிடைக்கக்கூடிய காண்பான் காட்சியினுடைய இயல்பு சொன்னாரு. இப்போ அந்த திருவடியை நாம அடையிறதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு சொல்ல போறாரு. அதுல முதல்ல துறவு சொல்றாரு. இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. குருவின் திருவடியை அடைவதற்கு என்ன வேணும்? வெரி குட். என்ன வேணும்? துறவு வேணும். இதை நான் 10 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன். துறவுன்னு எல்லாரும் தலைகீழ போட்டுருவாங்க. அதாவது துறவுன்னா என்ன நிலைன்னா, காவி கட்டிக்கிட்டு சடவளத்து அப்படி பொருள் அல்ல. பற்றுகளிலிருந்து விலகுதல். நம்ம இருக்கிற இடத்துல இருக்கலாம், எல்லாரு கூடயும் இருக்கலாம். எல்லாருக்கும் வர்ற ஆசை நமக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அவ்வளவுதான். அந்த வயதுக்கேற்ற ஆசை. பேரன் நல்லா இருக்கும், பேச்சு நல்லா இருக்கணும், குடும்பம், அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது. அந்த வயதுக்கு மீறிய பற்றுகள் இருந்து என்ன செய்யணும்? ஒரு இல்லறத்தானுக்கு அந்த வயதில் என்ன ஆசை இருக்கணுமோ அதெல்லாம் இருக்கலாம், தவறு கிடையாது. அதற்கு மீறிய ஆசை தவிர்த்துக்கணும். அதை தவிர்த்துக்கிடுறது தான் அது. அதைத்தான் இதுல துறவுன்னு சொல்றோம். இல்லறத்தானுக்கு அதுதான் துறவு. இல்லறத்தான் அல்லாதவன் தான் அவனுக்கு துறவு டெபினிஷனே வேண்டாம். அவன் அதுல எதுல தான் இருக்கிறான், அதுல தான் இருக்கிறான். அவனுக்கு டெபினிஷன் வேணும். நமக்கு என்ன டெபினிஷன்னா, துறவுன்னு நம்ம பயந்துருவோம். மனதால் எனது அகத்துறவுன்னு பேரு. மனதால் தேவையற்ற பற்றுக்களை விடுதல். மனதால் அவ்வளவுதான், மனசுனால விடுறது தான். மனசுனால விடுறது. நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஒரு நம்ம குடும்பத்தில் நவநாகரிகங்களுக்கு ஏற்றபடி குடும்பத்தில் உள்ள தலைமுறைகள் தன்னை மாற்றிக்கொள்ளும். சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாற்றம் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கும் வரும். சென்னையிலலாம் எங்கள் தங்கச்சி வீட்டுக்கெல்லாம் போகிறோம்ல, திருமணம்னா மேக்கப் பண்ண வருவாங்க. நம்ம ஊரில் மேக்கப் யாருக்கெல்லாம் பண்ணுவாங்க? அங்கே 25 பேர் பண்ணுவாங்க. 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வரும். எல்லாமே யாருக்கு சமமாக மேக்கப் பண்ணும்? ஆமாம், எல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு பொம்பளையும் பார்க்க முடியாது. எங்கள் சொந்தக்காரங்க, சித்தி எங்க, பெரியம்மாவை எங்கன்னா எல்லாம் மேக்கப்பில் இருக்கும். எல்லாமே மேக்கப்பில் இருக்கும். என்ன காரணம்னா, இதுதான் அந்த இடத்துல தான் நம்ம துறவுங்கிற வார்த்தையை கொண்டு வரும். அந்த இடத்துல மேக்கப் யாருக்கு தேவை? பொண்ணுக்கு தேவை, பொண்ணு தங்கச்சிக்கு தேவை, பொண்ணு அம்மாவுக்கு கூட இருந்தாலும் தவறு கிடையாது. ஆனால் ஒரு 25 பேர் பண்ணுவாங்க. எங்கள் குடும்பத்தில் அப்படி எல்லாரும் பண்ணி பில்லை போட்டு சண்டையாயிற்று. எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தர் ஃபோனை போட்டு, உங்களுக்கு மேக்கப் செலவு 7000 ரூபா. எப்போ உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு நான் மேக்கப் போட்டால் நான் இதுக்கு பணம் தரணும்? குடும்பத்திலே சண்டையாயிற்று. இதில் தான் நான் ஒரு பார்ட்டு சொல்லியிருக்கிறேன். இப்படி நிறைய பார்ட் புரியுதா உங்களுக்கு? இப்போ பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு 20,000 ரூபாய்க்கு வேஷ்டி எடுக்கிறாருன்னா,
மாப்பிள்ளை தம்பியும் அதே மாதிரி ஆசைப்படக்கூடாதுல்ல, அண்ணனும் ஆசைப்படக்கூடாதுல்ல, அப்பாவும் ஆசைப்படக்கூடாதுல்ல. அதுதான் நான் காரணத்தோடு உடைய ஆசைகள், வயதுக்கேற்ற ஆசைகள், குடும்ப சூழலுக்கேற்ற ஆசைகள், அதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதுதான். அதுக்காக நம்ம யாரையும் விட முடியாது. ஏன்னா நம்ம ஒரு இதுல வந்துட்டோம், ரயில் ஏறியாச்சு. ரயில் நிற்க வரைக்கும் எதுல இருந்துதாகணும்? ரயில்ல இருந்துதாகணும். ரயில் ஸ்டேஷனுக்கு வர வரைக்கும் நம்ம ரயில்ல இருந்துதா, குதிக்க முடியாது. ரயில இருந்து குதிக்க முடியும், குதிச்சா ஆக்சிடென்ட் ஆயிரும். அதைத்தான் இதுல துறவுங்கிறாரு. இன்னைக்கு ஒரு புது செய்தி தெரிஞ்சிடுங்க. நான் சொல்லும் போது யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. சிவனை துறக்காதவர்கள் அடைய முடியாதுங்கிறது அடிக்கடி என்னுடைய பாடத்துல வருது. ஆனா பெரிய சைவர்களுக்கு கூட இதுல நம்பிக்கை கிடையாது. நான் அடிக்கடி இப்ப மாணிக்க வாசகரே மற்ற நான் பற்றிலேன் கண்டாயின்னு ஏன் கேட்கிறாரு? இருபத்துல அருள்நந்தி சிவன் சொல்றாரு, அற்றது என் பாசம் உற்றது உன் கடலேங்கிறார். எனக்கு பாசம் போன பிறகுதான் உன் திருவடி வந்ததுங்கிறார். நான் சிம்பிளா ஒரு கேள்வியை அடிக்கடி கேட்கிறேன். என்ன கேள்வினா, வைணவர்களுடைய மடாதிபதிகள் ஜீயர்கள்பாங்க, அவங்க திருமணம் செய்து கொள்ளலாம். அப்ப அங்க துறவு கட்டாயம் கிடையாது. நம்ம சாமிகள் எல்லாம், நம்ம சன்னிதானங்கள்லாம் எப்படி இருக்காங்க? அப்ப நம்ம குருமார்கள் துறவியா இருக்கிறாங்கன்னா இந்த சமயம் எதை வலியுறுத்துகிறன்னு அர்த்தம்? எல்லாருக்கும் கிடையாது. நீங்க குடும்பத்தோட இருக்கணும்னா தடை கிடையாது. பிரதோஷத்துக்கு சாமி கும்பிடுறவனுக்கு தடை கிடையாது. நான் குருவருளை பெற வேண்டும், நான் காண்பான் காட்சி காணப்படும் பொருளை அறிய வேண்டும், காண்பான் காட்சி காணப்படும் பொருளை அறிந்து நான் சிவத்தில் அழுந்த வேண்டும், ஆன்ம இருப்பு தெரியக்கூடாது, அருள் தெரியக்கூடாதுன்னு ஓவரா அம்பானி ரேஞ்சுக்கு, அம்பானிக்கு பொருள் பெற்று இருக்கிற மாதிரி நமக்கு அருள் பெற்று வந்ததுன்னா அப்ப சிலவற்றை இழக்கணும் இல்ல. நம்ம தூங்குற டைமுக்கு அம்பானி தூங்க முடியாது. அவர் ஒரு தியாகத்தின்ல தான் அந்த பொருளை அடைஞ்சிருப்பாரு. அப்ப நாமளும் ஒரு தியாகத்துல தான் எதை அடைய முடியும்? அருளை அடைய முடியும். நீங்க பொருளை வச்சு அருளை பார்த்துடுங்க. இதுக்கு பெரிய விளக்கம் எல்லாம் தேவை கிடையாது. அவர்கிட்ட கேட்டா அவர் சொல்லுவார். பாரத பிரதமர் எடுத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் தான் தூங்குறாரு. தமிழக முதல்வர் 3 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்குறாங்க. அவங்களுடைய அந்த பதவிக்கும் தியாகத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. ஒன்றை இழந்துதான் அவர்கள் ஒன்றை என்ன செய்கிறார்கள்? அடைகிறார்கள். அப்போ சைவத்தில் இதை நான் அழுத்தி சொல்றேன். ஆனா யாராலையும் ஏற்க மறுக்கிறாங்க. ஆனா இது நீங்க அக அளவிலாவது இதை பற்ற நிலைக்கு என்ன செய்யணும்? போகனாதான் முடியும். வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் எதை வச்சாரு? துறவு. அதுல ஒரே வார்த்தை நீங்க வேணா எழுதிடுங்க. அதாவது குரு அருள் பெற துறவு வேண்டும். அருணை வடிவேல் முதலியார் சொல்றார். அத 10 மந்திரத்துல சொல்ல போறாரு. துறவுக்கு டெபினிஷன் கொடுத்துட்டாரு. வினையால் வந்த உடம்பும், வினையால் வந்த உடம்பின் மேல் பற்று போக வேண்டும். உலகத்தின் மேல் வந்த பற்று போக வேண்டும். இல்ல சார், நீங்க இப்ப கேட்பீங்க, அதை கொஞ்சம் விரிச்சு பொருள் சொல்லுங்க சார்னா, எல்லா பற்றும் விடணும் அர்த்தம். அது அவர் வேற மாதிரி சொல்லிட்டார், அவ்வளவுதான். உடம்பு மேல பற்று போகணும், உலகத்து மேல பற்று போகணும்னா, நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, காரு மேல பற்று வைக்கலாம்னா கார் எதுல அடங்கிருது? அவ்வளவுதான். எல்லா பற்றையும் விடுங்கிறத அவர் நாகரிகமா சொல்றார். காலையில 5:30 மணிக்கு 6:30 மணிக்கு நான் எந்திரிச்சேன். 5:30 மணி சொன்னேன், முடியல. 6:30 மணிக்கு எந்திரிச்சேன். சாயங்காலம் 5:30 மணிக்கு வந்தேன். ரெடியானே வகுப்புக்கு தான் வந்திருக்கிறேன். உடம்பு வலிக்குது இல்லைன்னு சொல்லவே இல்லை. தூங்க பஸ்ல எல்லாம் பயங்கர கூட்டம். நான் சக்திவேல்கிட்ட சொன்னேன், இப்போ பெரிய தவறு செய்யறவங்களுக்கெல்லாம் நீதிமன்றத்தில் அனாதை இல்லத்தில் போய் வேலை செய்யுங்க, காந்தி ஆசிரமத்தில் வேலை செய்யுங்க அப்படின்னு நீதிபதி உத்தரவு போடுவார். நான் சொன்னேன், அதாவது உடுமலைப்பேட்டையிலிருந்து அல்லது கனியூர்லேருந்து பஸ் ஏறி கரூர் போயிட்டு திரும்ப வா, அப்படி 15 நாளைக்கு போயிட்டு வான்னு சொன்னாலே போதும் அப்படின்னு பஞ்சர் பண்ணிட்டானுவா. ஆமா, அவ்வளவு கூட்டம். வண்டிகள் எல்லாம் 1 மணி நேரத்துல போறத 2 மணி நேரம் ஓட்டுறானுவ. ஈரோடு வண்டிகள் எல்லாம் ஸ்பீடா இருக்குதுங்க. பஸ்ல நான் இப்பதான் முதலா போறேன் கரூருக்கு. மற்ற ஃபுல்லா காரு தான். நம்ம பணத்தை செலவழிக்க வேண்டாம், கையில இருந்தா ஏதோ ஒரு செலவுக்கு ஆகும். அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு 1500 ரூபாய் மிச்சப்படுத்திட்டோம்னு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு செலவுக்கு நம்ம தைரியமா வச்சுக்கலாம். இப்ப நம்ம நிகழ்ச்சியே நடத்துறோம். உடல் மேல் பற்று விடுனா எல்லாமே முடிஞ்சு, எல்லா பற்றையும் விடுன்னு அர்த்தம். உடம்பு மேல உள்ள பற்றுல தான் திங்குறோம், உடம்பு மேல உள்ள பற்றுல தான் அணிகலன்கள் அணிகிறோம், உடம்பு மேல உள்ள பற்று தான் விலை உயர்ந்த ஆடை எடுக்கிறோம். எல்லாமே முடிஞ்சு போச்சு. உடம்பு மேல பற்று விடுனாலே என்ன அர்த்தம்? எல்லாம் விடுங்கிறத மறைமுகமா சொன்னார்.
அவர் உலகத்து மேல பற்று விடுனாரு, அது எக்ஸ்ட்ரா நம்ம உடம்புக்கு வெளியே இருக்கிற எல்லாம் முடிஞ்சு. புரியுதா? அதான் நான் உங்களுக்கு வேற மாதிரி சொல்லி தந்தேன். என்ன துறவு? அகத்துறவு. மனதால் அதை துறக்கணும். நமக்கு பேத்திக்கிட்ட போய் சொல்ல முடியும். இப்ப கையில் தாத்தான்னு சொல்லுது, நான் கையில் கிட்ட தாத்தான்னு, நான் வந்து தாத்தா கிடையாது, நான் வந்து சைவ சித்தாந்தி, தாத்தா ஒரு சைவ சித்தாந்தி, இந்த உடம்பு நிலையற்றது அப்படின்னு அந்த பிள்ளைக்கு புரியுமா? அது என்ன அன்பு காட்டுதோ அந்த அன்பை தான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த குழந்தைகிட்ட நம்ம காட்ட முடியும். அவங்க பாட்டி நேற்று சொல்றாங்க, நீ வந்து உங்க அப்பா வந்தா சாக்லேட் கொண்டு வந்தா எனக்கு கொஞ்சம் கொடுன்னு கேட்டாங்களாம். அது சொல்லிச்சுதான், நான் லட்சுமி வீட்டுக்கு போயிருவேன், உனக்கு சாக்லேட் எப்படி தர்றது, நான் ஒரு பக்கம் இருப்பேன் நீ ஒரு பக்கம் இருப்ப அப்படின்னுச்சுதான். ஆமா, அவ்வளவு தூரமா போயிட்டு எப்படி உனக்கு சாக்லேட் தர்றது அப்படின்னு கேக்குதான். இதை இந்த மாதிரி இதை வந்து நீங்க சராசரி மனிதனை அனுபவிக்கணுமே தவிர, பேத்திங்கிறது ஒரு பந்தம், அதுக்கெல்லாம் போகக்கூடாது. அது வந்து நம்ம நிம்மதி கட்டு போயிடும். ஆமா, நம்ம அதை அனுபவிக்கணும், அதுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அதுதான் இப்போ முக்கியம். என் பையன் சொல்றான், ஒரு 200 ரூபாய்க்குள்ள ஹெலிகாப்டர் வாங்கி கொடுங்கிறான் விளையாடுறதுக்கு. நான் 1800 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன். எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் செய்றீங்க, 8 வயசு பிள்ளை ஓட்டுற ஹெலிகாப்டர் எதுக்கு நீங்க வாங்கி கொடுக்குறீங்கன்னா, நீ எதுக்கு 10 வயசு 10ஆவது படிக்கும்போது நீ எதுக்கு அப்பாச்சி பைக் ஓட்டினு கேட்டேன். நீ வந்து 2 வீலர் டிவிஎஸ் 50 ஓட்டுற வயசுல எதுக்கு நீ அப்பாச்சி பைக் ஓட்டுற? அப்ப நீ உனக்கு ஒரு நியாயம், உன் பிள்ளைக்கு ஒரு நியாயமா அப்படின்னு. அவன் விட நம்ம முந்திரணும். அவனு பற்றை விட நம்ம பற்று அதிகமா இருக்கிற மாதிரி முந்திரணும். நீங்க உடனே இது தப்பா புரிஞ்சு நம்ம சொல்லிட்டாங்கன்னு இது வந்து திருமந்திரங்கிறது ஒரு சாதனையில ரொம்ப எல்லைக்கு போனவங்களுக்கு உள்ளது. இதுல எது வந்து நம்மள முடியுமோ நம்ம லெவலுக்கு தான் அதை நம்ம என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். புரியுதா? அதனால அழகான டெபினிஷன் அழகா இருக்குது. உடம்பின் மேல் பற்று, உலகத்தின் மேல் உள்ள பற்று, விடுதல். பற்று விடுதல் தான் சொல்லியிருக்குது. உடம்பை விடு உலகை விடுன்னு சொல்லல, பற்றை விடுன்னு தான் சொல்லியிருக்குது. பற்றை விடு, உடம்பு நல்லா வரணும், அதனால உடம்பு நல்லா வரணும், அதுக்காக உடம்பு எடை கூடணும், அதுக்காக ஒரு நாளைக்கு நான் குறிப்பிட்ட உணவு இத்தனை மணிக்கு இதை சாப்பிடுவேன், 11 மணிக்கு பழ ஜூஸு, 12 மணிக்கு இந்த உணவு, அந்த இடத்துக்கு நம்ம போறது இல்லைல்ல. அப்போ நம்ம பற்றுடையவங்க கிடையாது. அந்த இடத்துக்கு போறவங்க நிறைய இருக்காங்க, உண்டா இல்லையா? அதை இதுல முன்னுரையா சொல்றாரு. அதுல இருக்கிற முன்னுரையும் சொல்லிடுறேன். மந்திரம், ஒரு முதல் மந்திரத்தை படிச்சு வச்சிடலாம். இறப்பும் பிறப்பும் இருமையும் நீங்கி துறக்கும் கவங்கண்ட சோதி பிரானை, துறக்கும் தவங்கண்ட சோதி பிரானை, மரப்பிலராய் நித்தம் வாய்மொழிவார்கட்கு அறப்பயன் காட்டும் அமரர் பிரானே. மந்திரத்தின் பொருள் எல்லாம் நான் சொல்றேன், ஒரு தடவை வாசிடுறேன். இறப்பும் பிறப்பும் ஆகிய இரண்டின்றும் இயல்பாகவே நீங்கணும். எதிலிருந்து விடுபட்டணும்? இறப்பிலிருந்து விடுபடணும், பிறப்பிலிருந்து விடுபடணும். பிறப்பிலிருந்து விடுபடணும் என்ன அர்த்தம்னா, இப்ப நீங்க பற்றுடையவர்களாக வாழ்ந்தால் அடுத்த பிறப்புக்கு இப்பவே டெபாசிட் போட்டாச்சா? நீங்க பற்றுடையவரா வாழ்ந்தா நீங்களே என்ன முடிவுக்கு வந்துடலாம், அடுத்த பிறவி உங்களுக்கு என்ன உண்டுங்கிறத நீங்க உறுதிப்படுத்திடலாம். பற்று இல்லாம இருந்தா என்ன முடிவுக்கு வரலாம்? நான் எனக்கு எந்த பற்றும் இல்லை, அடுத்த பிறவிக்கு வந்து ஆன கேரண்டி எதுவும் இல்லை. அதுதான் அது சொல்றேன். அவற்றினின்றும் நீங்குதற்கு துரத்தலாகிய தவநெறியில் முறையாக சொல்லியருடைய சுயஞ்சோதியாகிய சிவனை ஒரு நாளும் மறத்தல் இல்லாதவராய். பாத்தீங்களா, இதான் முக்கியம். துறவுங்கிறது இதுதான். யாரை மறக்காம இருந்தா போதும், இறைவனை மறக்காம இருந்தா போதும். நம்ம வந்து அந்த இறைவனை மறக்கிற இடத்துலதான் பற்று தோன்றுது. இப்ப நமக்கு ஏதோ ஒரு காரணம் வந்துட்டுனா யாரை மறந்துடுறோம், அந்த இடத்துல கவனமா இருக்கணும். இமைப்பொழுதும் அதுதான் சொல்றாரு. வாயாலும் வாழ்த்தி நிற்பவர்களுக்கு, மனதால் மறக்க கூடாது, வாயால வாழ்த்தி நிற்பார்களுக்கு அவன் இயல்பு உலகமாகிய தனது உலகத்தை வாழும் இடமாக காட்டியருள்வான். அவன் இன்ப உலகமாகிய தன் உலகத்தை அவன் வாழுகிற இடமாக காட்டுவான். அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை. பொருள் உலகத்தை காட்டுறதுக்கு பதிலா, அதாவது அழிகின்ற இன்பத்துல நாம அழுந்துறதுக்கு பதிலா அழியாத இன்பத்துல அழுந்துறோம். ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு, அதாவது இன்பம் பேரின்பம் என்ன சரி, ஒன்றும் வேறுபாடு கிடையாது. உலகத்துல நம்ம ஒரு டீயை குடிச்சிட்டு கூட இன்பமா இருக்குங்கிறோம், பேரின்பமா இருக்குங்கிறோம். பொருள்லையும் இன்பம் பேரின்பம் உண்டு. ஒரு ரஜினி படத்தினுடைய முதல் டிக்கெட்டை எடுத்துட்டான்னா அவனுக்கு அதை விட சந்தோஷம் வேற ஒன்றும் கிடையாது. முருகர் வந்து வா போலாம், நான் மயில மோட்சத்துக்கு கூட்டு போறோம், முருகா நீ வேணா டிக்கெட் எடுத்தாரு, நீ வேணா வாம்பான். அவனுக்கு எதுதான் ஆனந்தம்?
முருகா உனக்கு வேணாலும் ஒரு டிக்கெட் போடுறேன், நீ வேணாலும் படம் பார்க்கவா, நான் எங்க வரலம்பா. அழியும் பொருள்லையும் இன்பம் ஆனந்தம் இருக்குது, அழியா பொருள்லையும் இன்பம் ஆனந்தம் இருக்குது. வித்தியாசம் மட்டும் இதுதான், ரெண்டுலையும் இன்பமும் ஆனந்தம் இருக்கு, இது அழியும், அவ்வளவுதான். அதனாலதான் மாணிக்கவாசகர் அந்த நில ஆனந்தம்னு ஒரு வார்த்தையை சேர்த்து விட்டார். அப்ப மற்ற ஆனந்தங்கள்ல என்ன உண்டுன்னு அர்த்தம்? அந்தம் உண்டு என்று பொருள் வச்சு சொன்னார். அதனால அந்த இறைவனை நாம வணங்கும் போது அவன் நமக்கு இந்த இன்ப உலகத்தை எல்லாம் காட்டுவான் என்று ஒரு முன்னுரை சொன்னாரு. அந்த நூல்ல என்ன முன்னுரை இருக்குன்னு அதை அந்த முன்னுரையும் சொல்லிடுறேன். அப்படின்னா நமக்கு முன்னுரை வேலை முடிஞ்சிருமல்ல, திரும்ப திரும்ப அந்த முன்னுரைக்குள்ள போக வேண்டியதில்லை. பஞ்சாக்கர தீபத்தில் இருக்கிற முன்னுரையை சொல்றேன், எழுதிடுங்க. அதாவது அகப்பற்றையும் புறப்பற்றையும் நீக்க வேண்டும். அங்க வேற மாதிரி சொன்னாங்க சார்னு கேட்கக்கூடாது, ரெண்டே ஏகதேசம் ஒண்ணுதான். அகப்பற்று என்பது நான் ஆன்மா என்று நினைக்காமல் நான் உடம்பு என்று கருதுதல். நான் உடம்பு என்று கருதி டீ குடிக்கிறது. டீ போட போறியா அப்படியா? நான் சும்மா சொன்னேன், நீ டீ போடுறதுக்காக சொல்லல, புரியுதா? நான் ஆன்மா என்று கருதி டீ குடித்தல் இல்ல. அந்த அதாவது தான் ஆன்மா என்று தெரியாமல் எதை ஆன்மாவாக கருதுதல். ரெண்டும் ஒரே மீனிங் தான். அங்க உடம்புல பற்று வைக்காதன்னாரு, இங்க என்ன சொல்றாரு? உடம்பை எதா நினைக்காத, உயிரா நினைக்காத. புறப்பற்று என்பது உலகத்தின் மேல பற்று வைக்காத. உலகத்தின் பற்றுங்கிறது வேறங்க, உலகத்தின் தேவைங்கிறது வேற. இப்போ உங்களுக்கு துவரம் பருப்பு உங்களுக்கு வாங்கி ஸ்டாக் வைக்கணும், எத்தனை கிலோ வைப்பீங்க வீட்டில் சமையலுக்கு? துவரம் பருப்பு வாங்கி ஸ்டாக் வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, எவ்வளவு வைப்பீங்க? 2 கிலோவுக்கு 5 கிலோவே வச்சுடுங்களா? 50 கிலோ வாங்கி வச்சா அது ஒரு பற்றா மாறுமா மாறாதா? ஒரு துவரம் பருப்பு மட்டும்தான் எடுத்திருக்கிறேன், இதுக்கு பேர் தான் பற்று. இப்போ நீங்க குடியிருக்க வீடு இருக்கு, உங்க பிள்ளை உங்களுக்கு ஒரு 2 ஆம்பளை பையன் வச்சிருங்களா, 2 ஆம்பளை பையனுக்கு தனியா 2 வீடு கட்டி இருக்கிறீங்க, அதுக்கு வாடகைக்கு விடணும், பிறகு வாடகைக்கு விட்டு அதில் சம்பாதிக்கணும், அப்படி நீளுது பாத்தீங்களா? அங்கதான் என்ன வரும்? பற்று வரும், பற்று வரும். எங்க வீட்டில் மாசத்துக்கு 4-5 பேர் வருவாங்க. மாடி வாடகைக்கு கொடுக்குறீங்களா, வாடகை கொடுக்குறீங்களா, போய்க்கத்து கொடுக்குறீங்களா? அது ஒரே வாசல்லாம் நீங்க அந்த சைடு வாசல் கூட போட்டு தாங்க, அதுக்கு நாங்க பணம் தாரங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, பூட்டியே போடு, பையன் வந்தா யூஸ் பண்ணிட்டு. நம்ம அந்த வாடகைக்கு வச்சோம்னா அவனை மேய்க்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கும். நம்ம கதவை பூட்டும் போது அவன் திறப்பான், நம்ம வாடகைக்கு வைக்கிறது நமக்கு ஹெல்ப்பா இருப்பான்ட்டு. அவன் என்ன செய்வானா, நாம சூட்கேஸ்ட்டு வெளியே எடுத்து போகும்போது அதுக்கு 1 மணி நேரத்துக்கு அவன் வெளியே போயிடுவான். நாங்கள் வாடகை வச்சு பார்த்துட்டு தான் சொல்றோம், புரியுதா? அன்டைமில் நம்ம படுத்து தூங்கும்போது கதவை தட்டுவான், அவனும் சாவி எடுத்துட்டு போக மாட்டான். அப்ப இதெல்லாம் தேவையில்லாத லக்கேஜா மாறு. நமக்கு வீடு ஓகே, நமக்கு 2 பையனுக்கு வீடு ஓகே. நம்ம என்ன செய்வோம்னா, வாடகை கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு ஒரு கட்டத்தில் அதுவே எதாவது மாறிடும், டென்ஷனா மாறும். அவன் கரண்ட் கனெக்ஷன் வரலம்பான், தண்ணி வரலம்பான், போர் வேலை செய்யலம்பான், இது ஒவ்வொன்றா சொல்லி யாரை டென்ஷன் பண்ணி விட்டுருவான். அது எதுக்கு நமக்கு? ஒண்ணுமில்ல, உங்ககிட்ட பணம் இருக்கு, அதை பேசாம பேங்க்ல போட்டு வச்சிங்கன்னா நிம்மதி. வட்டி கொடுக்குறீங்க, 3 மாசம் ஒழுங்கா வட்டி தர்றான், 4வது மாசம் நீங்க வட்டி கேட்டீங்கன்னா எங்க ஓடிடுவோம், ஓயாம வட்டி கேட்டு தொந்தரவு பண்றீங்க. இப்ப நீங்க பகிர்ந்து முதல்ல கேட்கறீங்க, போலீஸ்ல கேஸ் கொடுத்துருவான், எங்க வீட்டில் தற்கொலைக்கு தூண்டுறாங்கன்னு. இதுல இருந்து தான் இப்படிதான் ஒவ்வொரு கட்டத்திலையும் இது வருது, பற்று வருது. இந்த பண விஷயத்துல பற்றின்மைங்கிறது என்னதுன்னா, பணம் வருது பேங்க்ல போடுறோம், வட்டி வாங்கி திங்குறோம், பற்று கிடையாது. அதை ஏதாவது மாற்ற ஆசைப்படுறோம், மல்டி பண்ண ஆசைப்படுறோம். இதை நம்ம வட்டி கொடுத்தோம்னா நிறைய பணம் வரும், அப்போ பிறகு கடைசியில் அதுல இருந்து சண்டை வரும், அதுல இருந்து கேஸ் வரும், எல்லாமே வரும். ஒரு கட்டத்தில் பணம் கொடுத்தவங்களை கம்பர் சொன்னாரு, கடன் கொண்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னார். கடன் வாங்கினவன் மாதிரி ராவணன் கஷ்டப்பட்டானார். இப்ப யார் கஷ்டப்படுறா? கொடுத்தவன் தான் கலங்கிட்டு இருக்கான். இதே நம்ம காலனில ஒரு பிராமின் ஒருத்தரை ஏமாத்தி ஒருத்தர் பணம் வாங்கிட்டு, லட்சுமிகிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, ஏமாத்தி பணம் வாங்கிட்டு வட்டியெல்லாம் கொடுக்குற மாதிரி ஏமாத்தி, கடைசியில் அவர் நோயாளியா படுக்கும்போது பணத்தை கொடுக்காம ஏமாத்தி, இந்த பணம் வாங்கினவன அந்த பிராமின் சபிச்சுட்டே இறந்துட்டார். நம்ம ஏரியாவில் நடந்த செய்தி. லட்சுமி நான் வந்தா யாருன்னு கேட்டு சொல்றேன். அப்ப இதெல்லாம் இது அவர் என்ன செஞ்சிருக்கலாம்?
சும்மா பெட்டிகளை வச்சு செலவழிச்சிருக்கலாம், முடிஞ்சா முடிஞ்சிட்டு போட்டுன்ட்டு. உண்டா இல்லையா? இங்க இருந்து இப்படி நீங்க யோசிக்கணும். இல்லறத்தான் இப்படிதான் யோசிக்க முடியும். புரியுதா? உடம்பை நான் என்று கருதக்கூடாது, உயிர் வேறு உடம்பு வேறு, அந்த சிந்தனை வந்தா போதும். அதனால ஒரு பாதிப்பும் வராது. இந்த புறப்பொருளில் பற்று விடுதல் இருக்கு பார்த்தீங்களா, அது நான் சொன்ன லெவல்ல நின்னா போதும். பணம் சேர்க்கறது தப்பா சேர்க்கலாம், பேங்க்ல போடுறது தப்பா போடலாம். அதே பேங்க் அது மல்டி ஆகி நம்ம கையில வச்சு வட்டி கொடுப்போம், அதை மல்டி பண்ணுவோம் அப்படின்னு ஆசைப்படுறீங்க பார்த்தீங்களா, அங்கதான் எது தொடங்குது? அவனையும் துன்பப்படுத்துறோம். நீங்க அந்த வட்டி கதை பெரிய கதையான்னு கேட்கக்கூடாது. நீங்க மதுரைக்கு அங்க ஒரு மாசம் வாழ்ந்தீங்கன்னா தெரியும். 10 வட்டிலாம் சாதாரணம். எத்தனை வட்டி? 10 வட்டிலாம் சாதாரணம். நீங்க 1000 ரூபா அவன்கிட்ட வட்டி வாங்கினீங்கன்னா எவ்வளவுதான் தருவான்? 900 ரூபா தான் தருவான். நீங்க தரும் போதே அதுக்கு ப்ராமிசரி நோட்டில் எழுதி வாங்கிடுவான். அதுக்கு பிறகு நீங்க மாசந்தோறும் பணத்தை கொடுத்தாலும் சரி வட்டி கொடுத்தாலும் சரி அவன் 100 ரூபா வட்டி கொடுக்கணும். இது ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறேன். இப்படியே நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா, என்னைய விட்டீங்கன்னா நான் எல்லா உதாரணமும் சொல்லுவேன், பாடம் போயிருமல்ல. இப்படி நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்க்கணும். அதைத்தான் என்ன பற்றினாரு? ஆமா, அவர் உடல் பற்று உலக பற்றினாரு. இவர் அப்படி சொல்லல, வேற மாதிரி நாகரிகமா சொல்றாரு. இருவகை பற்றினாரு. 2 பேரும் ஒரே செய்தி தான் சொல்றாங்க. பிறகு திருமூலர் சொன்ன ஒரு வரியையும் சொல்றாரு. ஆசை அருமீன்கள் ஆசை அருமீன்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமீன். யார் மேல ஆசை வைக்க கூடாது? சிவபெருமான் மேல கூட என்ன வைக்க கூடாது? ஆசை வைக்க கூடாது. அன்பு வைக்கலாம், அன்பு வைக்கலாம். ஆசைக்கும் அன்புக்கும் என்ன வேறுபாடுன்னு நான் உங்ககிட்ட பேசியிருக்கிறேன், ஞாபகப்படுத்துறேன். இப்போ உங்க பேரனை நீங்க சொல்றீங்க. இப்போ 10ஆம் வகுப்புல எத்தனை மார்க்குக்கு பரீட்சை எழுதுறான்? 500 மார்க்குக்கு பரீட்சை எழுதுறான். அவங்கிட்ட நீங்க குடும்பமே சேர்ந்து, குடும்பமே 10th ஃபெயிலு, ஆனா அவங்கிட்ட என்ன சொல்லுவீங்கன்னா 475 மார்க் எடுக்கணும் அப்படின்னு. அவங்க அப்பா சொல்றாரு, அதுக்கு குறைஞ்சுன்னா பெல்ட்டை வச்சு அடிச்சிருவேங்கிறாரு. இப்படி சொல்லி அவனை வளர்க்குறீங்க. சரியா? ரிசல்ட் வருது, அவன் 300 மார்க் கூட எடுக்கல, குடும்பமே சேர்ந்து அவனை அடிக்கிறீங்க. பக்கத்து வீட்டு பையனும் அதே மாதிரி 10th எழுதியிருக்கிறான். அவன் உங்ககிட்ட சொல்றான், ஆண்டி நான் 10th பாஸ் ஆகிட்டேன், எத்தனை மார்க்குடா? 275. அதனடா மார்க்குன்னு பெரிய விஷயமாடா, 225 மார்க் எடுத்தா குறைவா? அது நல்ல பரவாயில்ல, நல்ல பையன், நீ அவ்வளவு பாஸ் ஆயிருக்கல, பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு யார சொல்றீங்க? உங்க வீட்டில் அவன் 375 மார்க் எடுத்திருக்கிறான், எல்லாம் குடும்பமே சேர்ந்து கும்முறீங்க, அடிச்சவங்க எல்லாம் 10th ஃபெயிலு. புரியுதா? ஏன் இந்த டிஃபரெண்ட்? அந்த பையன் மேல நீங்க வச்சது அன்பு, இவன் மேல வச்சது பாசம், ஆசை. இவன் அப்படி வரணும் இப்படி வரணும்னு ஆசை. பற்று விடுதல்ங்கிறது எதுல இருந்து வருது? ஆசையை விடுங்கிற இடத்துல தான் வருதே தவிர அன்பை விடுங்கிற இடத்துல வரல. விவேகானந்தர் எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும்னு நினைச்சாரு. வள்ளலார் எல்லாருக்கும் சோறு போடணும்னு ஆசைப்பட்டாரு. அது ஆசை அல்ல, அன்பு. புரியுதா உங்களுக்கு? என்ன வரலாம், என்ன வரக்கூடாது? அன்பு வரலாம், ஆசை வரக்கூடாது. உங்க பேரும் பேத்திகள் மேலேயே நீங்க அன்பு வச்சு பழகணுமே தவிர என்ன வைக்கக்கூடாது? ஆசை வைக்கக்கூடாது. நீ அப்படி வரணும், நீ இப்படி வரணும்னு சொல்லக்கூடாது. அன்பு வைக்கணும், அன்பை காட்டணும், அன்பு வைக்கணும், அன்பை காட்ட சொல்லணும். சாமி கிட்ட என்ன வர்ற மாதிரி பார்த்துக்கணும். வாழ்நாள் முழுவதுக்கும் தேவையானதை கற்றுத்தந்தாச்சு உங்களுக்கு. அன்பை காட்டணும், அன்பா இருக்க சொல்லணும். புரியுதா? சாமி கிட்ட அன்பு வர்ற மாதிரி பண்ணணும். அதுல பிரச்சனை கிடையாது. நீங்க சின்ன வயசுல நீங்க ஆசையை விட்டு நீ இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும். நீங்க எப்ப இன்ஜினியர் ஆகணும்னு அவன்கிட்ட சொல்லிட்டீங்களோ அப்பவே உங்களுக்கும் ஆசை வந்தாச்சு, அவனுக்கும் ஆசை வந்தாச்சு. கடைசியில நீட்டு டாக்டர் ஆகணும்னு நீங்க சொல்றீங்க, அவனால முடியல. அவன் என்ன செய்யற? வேறு ஒரு முடிவுக்கு என்ன செஞ்சிடறான்? வந்துடுறான். உங்களால முடியாத ஆசை எதுக்கு சொன்னீங்க? ஒரு படத்துல ஒரு நடிகர் சொல்லுவாரு, நானும் எங்க அப்பா மாதிரி டாக்டராக ஆசைப்பட்டேன் அப்படின்னு ஒரு நடிகர் சொல்லுவார். உடனே இன்னொருத்தங்க கேட்போம், உங்க அப்பா டாக்டர் இல்லை? எங்க அப்பாவும் இதே மாதிரி ஆசைப்பட்டாரு. இந்த டயலாக் நகைச்சுவைக்காக, எங்க அப்பா மாதிரி தான் நானும் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ உங்க அப்பா டாக்டர்னா அவரும் இதே மாதிரி ஆசைப்பட்டார் அப்படின்னு அப்படி நகைச்சுவையா சொல்லுங்க. குழந்தைகள்கிட்ட நம்முடைய இயலாமையை யார் மேலே ஏற்றக்கூடாது? குழந்தைகளை ஏற்றக்கூடாது. நீ அவனாகணும் இவனாகணும். எனக்கு படிச்சு கொடுத்த ஒரு தமிழ் வாத்தியார் 3 வருஷம் அவர்கிட்ட தான் படித்தேன். 9, 10, 11 அவர்கிட்ட படித்தேன். 12க்கு 2 பேரும் எங்க சித்தப்பா, 2 பேரும் எங்க சித்தப்பா பங்காளிகள். அப்பா கூட பிறந்தவங்க இல்லை, 2ஆம் பங்காளி 3ஆம் பங்காளி. அதுல ஒரு சித்தப்பா பேரு பிரம்மநாயகம்னு பேரு. அவர் முதல் நாள் வகுப்பு முழுவதும் நீ என்ன ஆக போறான்னு எல்லா ஸ்கூல்லையும் கேட்பாரு. ஆனா எல்லா ஸ்கூல்ல கேட்கறதுக்கும் எங்க சித்தப்பா கேட்டதுக்கு என்ன வித்தியாசம்னா, எல்லாம் கேட்டு முடிப்பார்.
எல்லாரும் போலீஸ் ஆகணும், ஐஜி ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், முதலமைச்சர் ஆகணும், மினிஸ்டர் ஆகணும் அப்படிம்பார். அதுக்கு பிறகு அவர் சொல்லுவார், முதல்ல மனுஷனாகுங்கடா. அதிலிருந்து தான் அவர் வகுப்பு தொடங்கும். நான் அந்த ஒரு வருஷம் எதுக்கு பாடம் நடத்த போறேன்? நீ மனுஷனா வாழ்றதுக்கு. ஆனால் பாடத்தை நடத்த போறேன். நான் அவர்கிட்ட 3 வருஷம் இந்த டைலாக்கை கேட்டிருக்கேன். 9ஆம் வகுப்புலையும் சொல்லுவார், 10ஆம் வகுப்புலையும் 11லையும் சொல்லுவார், நீ முதல்ல மனுஷனாகிறதுக்கான வழியை பாருடா. அதான் விவேகானந்தர் மனிதனை மனிதனாக்கும் கல்வினார். மனிதன் மனிதனாகிறது எப்படின்னு பார்க்கணுமே தவிர இன்ஜினியர் ஆகிறது, டாக்டர் அதெல்லாம் ரெண்டாவது. நாங்கள் தமிழ் கல்லூரியில் படிக்கும்போது ஒரு கவிதை எங்களுக்கு பாடமாக இருந்தது. அந்த கவிதை என்ன சொல்லும்னா, இவர் இவர் வார்டு மெம்பராக இருந்தார், இவர் வார்டு மெம்பராக இருந்தார், இவர் நகராட்சி தலைவராக இருந்தார், மாநகராட்சி தலைவராக இருந்தார், எம்எல்ஏவாக இருந்தார், எம்பியாக இருந்தார், மனிதனாகாமலே செத்து விட்டார். புரியுதா? ராஜேந்திரன், அந்த கவிதையை மீ ராஜேந்திரன், அந்த கவிஞர் பேர் மீரான்னு பேரு, முழு பேரு மீ ராஜேந்திரன், சுருக்கமான பேர் என்னது மீரா. என்ன சொன்னாரு? இவர் வார்டு மெம்பராக இருந்தார், நகராட்சி தலைவராக இருந்தார், மாநகராட்சி தலைவர் ஆனார், மாநகராட்சி தலைவர் ஆனார், எம்எல்ஏ ஆனார், எம்பி ஆனார், மந்திரி ஆனார், மனிதனாகாமலே செத்து விட்டார். புரியுதா? இந்த மனிதனாகாம போனதுக்கு என்ன காரணம்னா இந்த பற்று. அதைத்தான் இதுல பதிவு செஞ்சாங்க. நீ பாடம் கேட்குற நீங்க எல்லாருமே துறவினா நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேச வேண்டியதில்லை. உங்களுக்கு ஒரு பயம் வந்துடக்கூடாது. இல்ல துறவுங்கிறது மேல என்ன வந்துடக்கூடாது. அப்ப இதுக்கு பிறகு எந்த தலைப்புக்குள்ள நம்ம போக முடியாது. அதில் ஒரு ஸ்டடியா உங்களுக்கு ஒரு தெளிவு வரணுங்கிறதுனால தான் தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறேன். அதை இதுல சொல்றாரு. புரியுதா? ஆசையருமீன் ஈசனோடாயினும் ஆசையருமீன் திருமூலர் சொல்றார். வள்ளுவர் சொல்றார், பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அந்த குறளுக்கு என்ன அர்த்தம்? நீ பற்று விடணும்னா யாரை பற்று? அவருமே உன்னை விட்டு தானே உன்னை பற்ற சொல்றாரு. பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லைங்கிறார்ல. அருள் வேணும்னா அந்த உலகத்தை பிடி, பொருள் இந்த உலகம் வேணும்னா பொருளை பிடி, அந்த உலகம் வேணும்னா அருளை பிடி. அவரும் அந்த கான்செப்டுக்கு ஒத்து போறார். வள்ளுவரும் இந்த செய்தியை சொல்லுகிறார். சரிதான்? அதாவது சிவத்தில் அழுந்துகின்ற ஞானிக்கு பற்றுதலுக்கு உரியவன் சிவபெருமானே ஆகுவான். ஏறுவதற்கு ஏணியை பயன்படுத்தும் ஒருவன் அடைய வேண்டிய இடத்தை அடைந்த பிறகு அவன் எதை நினைப்பதில்லை? ஏணியை நினைப்பதில்லை. அதுபோல அழகான உதாரணம், சூப்பர் உதாரணம். அதுபோல சிவத்தை அனுபவிப்பது நோக்கம் என்ற சாதகன் அந்த சிவத்தை அனுபவிப்பதற்கு உதவியாக இருந்த எல்லாவற்றையும் மறக்கிறான். நல்ல உதாரணம். எதை மட்டும் அனுபவிக்கிறான்? சிவத்தை மட்டும் அனுபவிக்கிறான். இதுதான் இதுல இருக்கிற முன்னுரை செய்தி என்று இந்த அளவில் திருமந்திர பகுதியை நிறைவு செய்கிறோம். இந்தாங்க திருமந்திர நிறைவு. சிவாய நம.